தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நாம் வாகை படலத்தினுடைய பகுதி 2 பார்க்கலாம். நாம் அரச முல்லை வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்ப்பன முல்லை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலேயே சாலச் சிறந்தது எது அப்படின்னா அறிவு தான். அப்படிப்பட்ட அந்த அறிவு மூலமாக மன்னனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவங்க தான் இந்த பார்ப்பனர்களாக இருந்திருக்காங்க. அவர்களினுடைய நன்மை மிக்க செப்ப நிலையை சொல்வது தான் இந்த பார்ப்பன முல்லை. மன்னன் ஒரு நல்ல மனமிக்க மாலையை அணிஞ்சிருக்கான். அவன் வீரக்கழல் போட்டிருக்கான். அவனுடைய மாறுபாடு இருக்கு இல்லையா, பகைவர்களுக்கும் அவர்களுக்கும் கொண்ட அந்த மாறுபாடு, அந்த மாறுபாட்டு நிலையை அவிக்கக்கூடிய நான் மறையோன் அவர்களினுடைய செப்ப நிலையை சொல்வது தான் பார்ப்பன முல்லை அப்படிங்கிறாங்க. கான்மலியும் நருந்தெறியல் கழல்வேந்தர் இகழவிக்கும் நான் மறையோன் நலம் பெருகு நடுவுநிலை உரைத்தன்று. இப்போ பார்ப்பன முல்லை அப்படின்னா பார்ப்பனர்கள் பார்த்திங்கன்னா நன்மை மிக்க செப்ப நிலையை அரசருக்கு சொல்வது தான் பார்ப்பன முல்லை. அடுத்தது நம்ம பார்க்குறது அவய முல்லை. அவயம், அவை என்றால் என்ன? சபை. அதாவது குற்றம் நீங்கும்படியாக நடுவு நிலையா நின்று நியாயத்தை சொல்லக்கூடிய அறங்கூறு அவயத்தை சார்ந்த சான்றோர்களினுடைய இயல்பை சொல்வது தான் அவயமுல்லை. நவை நீங்க நடுவு கூறும் அவை மாந்தர் இயல்புரைத்தன்று. நவை நீங்க நடுவு கூறும் அவை மாந்தர் இயல்புரைத்தன்று. குற்றம் நீங்கும்படியாக நடுவுநிலை நின்று நியாயத்தை கூறக்கூடிய அறங்கூறு அவயத்து சான்றோரின் இயல்பை சொல்வது. இப்போ பார்ப்பன முல்லை அப்படின்னா நான்மறையோர்களினுடைய இயல்பு, அவர்களினுடைய செப்ப நிலையை கூறுவது. அவயமுல்லை அப்படின்னா சான்றோரினுடைய இயல்பை சொல்வது அவை. அவையினாலே சபைன்னு ஞாபகம் வரும். சபையில் இருக்கக்கூடியது சான்றோர், அவர்களினுடைய இயல்பை சொல்வது அவயமுல்லை. அடுத்ததை நம்ம பார்க்கறது கணிவன் முல்லை. கணிவன், கணித்து சொல்லுதல் எதில் இருக்கும்? சோதிடத்தில் இருக்கும். அப்போது அந்த சோதிட நூல் வல்லானினுடைய கீர்த்தி, அவனுடைய சொல் செல்வத்தை சொல்வது தான் கணிவன் முல்லை. கால கூறுபாடுகளை கணித்தறியக்கூடிய அறிவுடையவர்கள் இந்த கணிவன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அந்த கோள் நிலைகளை, கிரக நிலைகளை கணித்து கூறுவோனும் அவன்தான். துணிவுணரும் தொல் கேள்வி கணிவனது புகழ் கிளந்தன்று. துணிவுணரும் தொல் கேள்வி கணிவனது புகழ் கிளந்தன்று அப்படிங்கிறது சோதிட நூல் வல்லானினுடைய சீர்த்தியை சொல்வது. அடுத்தது மூதின் முல்லை. மூதின் முல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா மரக்குடி மகளிர் இருக்காங்க இல்லையா, அவங்களினுடைய சினத்தை சிறப்பிப்பது. மரக்குடி மகளிரினுடைய சினத்தை சிறப்பிச்சு சொல்றது தான் மூதின் முல்லை. அடல்வேல் ஆடவர்க்கு அன்றியும் அவ்வில் மடவரன் மகளிர்க்கு மரமிகுத்தன்று. அந்த வேலையுடைய வீரர்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த மரக்குடியில் பிறந்த மகளிர்க்கும் சினம் என்பது இருக்கும் அப்படிங்கிறது தான் மூதின் முல்லை. அடல்வேல் ஆடவர்க்கு அன்றியும் அவ்வில் மடவரன் மகளிர்க்கு மரமிகுத்தன்று. அடுத்தது ஏரான் முல்லை. ஏரான் முல்லை மாறுபாடு இல்லாத பொழுதிலேயும் சினம் கலழுகின்ற ஏரான் என்ற ஆண்மைத்தன்மையை உடைய குடி ஒழுக்கம், ஆண்மைத்தன்மையை உடைய குடி ஒழுக்கத்தினை உயர்த்து சொல்வது தான் ஏரான் முல்லை. ஏறு ஆண் அப்படிங்கிறது தான் ஏரான். ஏரான் என்ற ஆண்மைத்தன்மை அப்படிங்கிறாங்க. அதாவது மாறின்றி மரங்கணலும் ஏரான் குடி எடுத்துரைத்தன்று. ஆண்மைத்தன்மையுடைய குடி ஒழுக்கத்தினை உயர்த்தி சொல்வது ஏரான் முல்லை. அடுத்தது வல்லான் முல்லை. வல்லான் முல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண்மைத்தன்மையை நன்மை பெருகச் சொல்லியது வல்லான் முல்லை. ஒரு ஆண்மைத்தன்மைனா என்ன அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தை போற்றி பாதுகாப்பது, ஒரு சிறந்த தலைமகனாக இருக்கிறது தான் ஆண்மைத்தன்மை. அந்த ஆண்மைத்தன்மையை நன்மை பெருகும் விதமாக சொல்றது தான் வல்லான். நல்லான் வல்லானா இருக்கணும் அப்படின்னா அவன் நல்லவனா இருக்கணும். நன்மை பெருகச் சொல்லுவது தான் வல்லான் முல்லை. இல்லும் பதியும் இயல்பும் கூறி, இல்லும் பதியும் இயல்பும் கூறி நல் ஆண்மையை நலமிகுத்தன்று. ஒரு மறவனினுடைய குடியையும் ஊரையும் இயல்பு மேம்பாட்டையும் எடுத்து கூறி அவனது நன்றாகிய ஆண்மைத்தன்மையை சொல்வது அதுதான் வல்லான் முல்லை. இல்லும் பதியும் இயல்பும் கூறி நல் ஆண்மையை நலமிகுத்தன்று. அடுத்தது காவன் முல்லை. காவன் முல்லையில் 2 இருக்கு. காவன் முல்லை 1, காவன் முல்லை 2. கரையிடத்தை தவழ்கின்ற அலையினை உடைய கடல், அந்த கடலை வேலியாக உடைய உலகத்தின் கண்
மன்னவனின் பாதுகாத்தலை சிறப்பிப்பது காவல் முல்லை. மன்னவனினுடைய பாதுகாத்தலை சிறப்பிப்பது தான் காவல் முல்லை. காவல் தவழ்திரை முழங்கும் தன்கடல் வேலி. எதை வேலியாக கொண்டவனவன்? குளிர்ந்த கடலினை வேலியாக உடையவன். அந்த மன்னவனுடைய பாதுகாத்தல் சிறப்பு. தவழ்திரை முழங்கும் தன்கடல் வேலி கமழ்தார் மன்னவன் காவல் மிகுத்தன்று. அடுத்தது காவல் முல்லை 2. காவல் இயல்பை பிறர் எடுத்து சொன்னாலும் அதுதான் காவல் முல்லை. அதாவது காவலுடைய இயல்பை மன்னவனுக்கு சான்றோர் சொல்வது காவல் முல்லை 2. அவனுடைய பாதுகாத்தல் சிறப்பை சொல்றது காவல் முல்லை 1. சான்றோர் இப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் காவல் முல்லை. தக்காங்கு பிறர் கூறினும் அத்துறைக்கு உரித்தாகும். தக்காங்கு பிறர் கூறினும் அத்துறைக்கு உரித்தாகும். அடுத்தது பேரான் முல்லை. பேரான் முல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னன் மனம் விரும்பும்படியாக பகைவரை வென்று களத்தை தனதாக்கி கொண்ட வெற்றி சிறப்பு. அதுதான் பேரான் முல்லை. பேரான் அதாவது களத்தை தனதாக்கி கொண்ட சிறப்பு. அதுதான் பேராண்மை, பெருமையான ஆண்மை. எப்போ இதனுடைய படைக்களத்தை நம்ம வென்றுட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கும் பொழுது தானே. அப்போ களத்தை தனதாக்கி கொண்ட வெற்றி சிறப்பு தான் பேரான் முல்லை. உளம் புகழ மறவேந்தன் களங்கொண்ட சிறப்புரைத்தன்று. உளம் புகழ மறவேந்தன் களங்கொண்ட சிறப்புரைத்தன்று அப்படிங்கிறது பேரான் முல்லை. களத்தை தனதாக்கி கொண்டவனுடைய சிறப்பு. அடுத்தது மரமுல்லை. நம்ம மூதி முல்லை பார்த்தோம், அது மரக்குடி மகளிர். இது பார்க்கறது மரமுல்லை. மரமுல்லை அப்படிங்கும்போது வேந்தன் என்ன பண்ணுறான், மறவன் விரும்பின எல்லாத்தையும் கொடுக்குறான். அதை ஏற்றுக்கொள்ளாத மறவனினுடைய மனக்கொதிப்பு, அதுதான் பகைவரை அழித்தல் தான் தன்னுடைய உள்ளத்திற்கு சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படின்னு அவன் அந்த மறவன் நினைக்கிறான். நிறைய பரிசெல்லாம் கொடுக்குறான். அப்பெல்லாம் அவனுடைய மனசு என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ளலை. பகைவரை அழித்தற்கு எழுந்த சினம் ஒன்றே அவன்பால் அதிகமாக இருந்தது. அதுதான் மரமுல்லை. மிக்க கோபம் மரமுல்லை அப்படிங்கிறது. வெல்வாள் வேந்தன் வேண்டியது ஈயவும். என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே கொடுக்குறான் வேந்தன். கொல்லா மறவன் கொதிப்புரைத்தன்று. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத மறவனினுடைய உள்ள கொதிப்பை சொல்வதுதான் மரமுல்லை. வெல்வான் வேந்தன் வேண்டியது ஈயவும் கொல்லா மறவன் கொதிப்புரைத்தன்று. அடுத்தது பாருங்க, மரப்பண்பை மிகுதிப்படுத்தி கூறுவது மரமுல்லை. குடைமுல்லை. குடைமுல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா, மன்னனினுடைய கொற்றக்குடை இருக்கும் இல்லையா, அதை புகழ்வது தான் குடைமுல்லை. நம்ம வெண்குடை நிலை, குடைநிலை, வாழ்நிலை, கொற்றவை நிலையெல்லாம் பார்ப்போம்ல, அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா குடைமுல்லை. வெண்கொற்ற குடையினுடைய புகழை சொல்வது குடைமுல்லை. இது பாடான்லையும் வரும். அதில் பார்த்திங்கன்னா குடைமங்கலம். இது வாகை சூடி வீற்றிருக்கக்கூடிய மன்னவனினுடைய குடையை புகழ்தல். அந்த பார்த்திங்கன்னா குடைமங்கலம் அப்படின்னு சொல்லும்போது 4 திசைகளிலும் புகழ் அரசு வீற்றிருக்கும் ஒருவனினுடைய குடையை புகழ்தல் அப்படிங்கிறாங்க. மொய் தாங்கிய முழுவலித்தோல் கொய்தாரான் குடை புகழ்ந்தன்று அப்படின்னு வருது. மொய் தாங்கிய முழுவலித்தோல் கொய்தாரான் குடை புகழ்ந்தன்று அப்படிங்கிறது குடைமுல்லை. அடுத்தது கண்படை நிலை. கண்படை நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது மன்னனினுடைய உறக்கச் செவ்வியை மிகுத்து சொல்வது தான் கண்படை நிலை. மன்னனினுடைய உறக்க நிலையை சொல்வது கண்படை நிலை. மண் கொண்ட மறவேந்தன் கண்படை நிலை மெலிந்தன்று. அவன் எப்போ தூங்குவான் தெரியுமா, இந்த பூமியை கைப்பற்றிட்டான், பகைவரை வென்று அவனுடைய நிலத்தை கைப்பற்றிட்டாங்கும்போது அவனுக்கு உறக்கம் என்பது வரும். அப்போது அதை சொல்கிறது தான் கண்படை நிலை. மண் கொண்ட மறவேந்தன் கண்படை நிலை மலிந்தன்று. அடுத்தது அவிப்பலி. இந்த வாகைப்படலத்திலேயே முக்கியமான ஒன்றா நம்ம இதை நினச்சிக்கலாம். அவிப்பலி, மரமுல்லை, மூதி முல்லை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ அவிப்பலி அப்படின்னு சொல்லும் பொழுது தம் உயிரை பலியாக கொடுத்தது அவிப்பலி. அதாவது போர்னு நினச்சோம் வந்த உடனே வீட்டில் பதுங்கி இருக்காமல் நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கணும், நம்மளுடைய நிலத்தை பாதுகாக்கணும்னு வாளை எடுத்துகிட்டு போய் போர்க்களத்தில் தன்னுடைய உயிரை பலியாக கொடுக்குறான் இல்லையா, பகைவரோட சண்டை போட்டு, அதை சொல்கிறது தான் அவிப்பலி. வெல்வாள் அமருள் செஞ்சோரல்லது உள்ளாமைந்தர் உயிர்ப்பலி கொடுத்தன்று.
மன்னன் நமக்கு இந்த அளவுக்கு நம்ம நாட்டை வந்து பாதுகாத்திருக்கானே, நமக்கு வந்து செஞ்சோற்று, நமக்கு நிறைய சாப்பாடு, மிகுந்த சோற்று திரளை பரிசாக கொடுத்துருக்கானே, என்ன வேணுமோ அதையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கானே, அவனுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நம்ம போய் நிற்கணும்னு சொல்லி நம்மளுடைய உயிரை பலியாக கொடுக்கறது தான் அவிப்பலி. வெல்வாள் அமருள் செஞ்சோர் அல்லது உள்ளாமைந்தர் உயிர்ப்பலி கொடுத்தன்று. தெளிந்த வால் பூசல், அந்த சண்டை வால் பூசல் வால் சண்டையப்ப செஞ்சோற்று கடனை அன்றி பிரிதினை நினையாத ஆண்மையாளர்கள் தம் உயிரை பலியாக கொடுத்தது அவிப்பலி. அடுத்தது பார்க்குறது சால்பு முல்லை. சால்பு முல்லை அப்படின்னாலும் சான்றோர்களினுடைய சால்பின் இயல்பை சொல்வது தான் சால்பு முல்லை. வான் தோயும் மலை என்ன சான்றோர்தம் சால்புரைத்தன்று. இப்போ சான்றோர் வந்து அறிவுரை சொல்கிறாங்க காவன் முல்லையில் அப்படின்னெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ சான்றோர்னு எந்த இடத்துலலாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து படிச்சுக்கணும். வான் தோயும் மலை என்ன சான்றோர்தம் சால்புரைத்தன்று. விண்ணை தொடும் மலையினை போன்று தம் சால்பாலை உயர்ந்து விளங்கக்கூடிய சான்றோர்கள் அது இயல்பை சொல்வது சால்பு முல்லை. அடுத்தது கிணைநிலை. கிணைநிலை அப்படின்னா கிணைப்பறை முழக்குபவன் மருதநில கழனியிடத்து வேளாளது நல்ல புகழினை சொல்லி முழக்கியது கிணைநிலை. வேளாளனினுடைய நல்ல புகழினை சொல்லி, இப்போ வேளாளன் சொல்லும்போது இதே வாகைப்படலத்தில் நம்ம வந்து அரசனினுடைய சிறப்பை வந்து வேளாளனோட ஒப்பிட்டு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன துறை அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ கிணை நிலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேளாளனினுடைய நல்ல புகழை, ஒரு நாடு நல்லா இருக்குது அப்படின்னா அங்கே உழவு தொழில் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட வேளாளனினுடைய புகழை சொல்வது தான் கிணைநிலை. தன்பனை வயல் உழவனை தென்கிணைவன் திருந்து புகழ் கிளர்ந்தன்று. தன்பனை வயல் உழவனை தென்கிணைவன், கிணைவன்னா கிணை கொட்டுறவன், அவன் என்ன பண்ணுறான் புகழ்ந்து சொல்கிறான், அதுதான் கிணைநிலை. அடுத்தது பொருளோடு புகழல். அதாவது பொருளோடு புகழல் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய மெய்யான பொருளை அடைதல் தான். மெய்யான பொருள் எது அப்படிங்கிறது தான். புறப்பொருளை நமக்கு வந்து செல்வத்துக்காக நம்ம விரும்பக்கூடிய பொருள் இல்லை, மெய்யான பொருள் எது அதை அடைதலை விரும்புறது தான் பொருளோடு புகழல் அப்படிங்கிறது. வையகத்து விழை வருத்த இவ்வுலகத்து பொருளின் மேல் செல்லுகின்ற ஆசையை நீக்கி மெய்யான பொருளை அடைதல், அதை விரும்புதல் தான் பொருளோடு புகழல். வையகத்து விழை வருத்த மெய்யாய பொருள் நயந்தன்று அப்படிங்கிறது. மெய்யாய பொருள் நகந்தன்றுங்கிறது பொருளோடு புகழல். பொருளோடு புகழல்னா மெய்யான பொருளை அடைதலை விரும்புவது. அடுத்தது அருளோடு நீங்கள். அருளோடு நீங்கள் அப்படிங்கிறது இந்த உலகப்பற்றை ஒழியிறது. இந்த உலகத்துக்கிட்ட வரக்கூடிய பற்று இருக்கு இல்லையா, அந்த துயரத்தை களைவது, உலகப்பற்றை ஒழிக்கிறது, அதுதான் வந்து அருளோடு நீங்கள். ஒளிகடல் வையகத்து நலிவு கண்டு நயப்பவிந்தன்று அப்படிங்கிறது அருளோடு நீங்கள். ஒளிகடல் வையகத்து நலிவு கண்டு நயப்பவிந்தன்று அப்படிங்கிறது அருளோடு நீங்கள். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்னிக்கணும், இந்த இடத்துல 29, 30, 31 இல்லாமல் நம்பர் ஆர்டர் கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள். நம்ம ஏற்கனவே 32 தான் வாகைப்படலத்தினுடைய துறைகளாக நம்ம கவுண்டிங்கில் கொடுத்துருக்கோம். இங்கே காவன் முல்லையில் 1, 2 அப்படிங்கிறதையும் 23, 24 சேர்த்துருப்பாங்க. நான் அதை எரேஸ் பண்ணிவிட்டு எழுதும்போது தப்பு பண்ணியிருக்கேன். 32 தான் வாகைப்படலத்தினுடைய துறைங்கிறத நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம பார்ப்பன முல்லை பார்த்தோம், அவய முல்லை. பார்ப்பன முல்லை அப்படிங்கும்போது பார்ப்பனர்களினுடைய அந்த அறிவுத்திறத்தை சொல்கிறது, அவர்களுடைய செப்ப நிலையை சொல்வது. அவய முல்லை அப்படின்னா அவை சான்றோர்களினுடைய, அவையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர்களினுடைய இயல்பை சொல்கிறது அவய முல்லை அப்படிங்கிறோம். குற்றம் நீங்கும்படியாக நடுவு நிலையாக நின்று அரங்குரு அவயத்தில் இருக்கக்கூடிய சான்றோரினுடைய இயல்பு. கணிவன் முல்லை அப்படிங்கிறது கணித்து சொல்கிறாங்க இல்லையா சோதிடக்கலை வல்லுநர்கள், அவர்களை பற்றி சொல்லக்கூடியது, அவங்களுடைய வல்லாண்மையை சொல்லக்கூடியது கணிவன் முல்லை. மூதின் முல்லைன்னா மரக்குடி மகளிரினுடைய அவங்கள சிறப்பித்து சொல்வது. ஏரான் முல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண்மைத்தன்மையுடைய குடி ஒழுக்கத்தை சொல்வது ஏரான் முல்லை. அடுத்தது வல்லான் முல்லை. வல்லான் முல்லை அப்படிங்கிறது அவனுடைய ஆண்மைத்தன்மையை நன்மை பெருக விதமாக சொல்லக்கூடியது வல்லான் முல்லை. அடுத்தது காவல் முல்லை. காவல் முல்லைனா இந்த உலகத்தை காவல் செய்யக்கூடிய அந்த மன்னவனினுடைய பாதுகாத்தலை சிறப்பித்தது காவல் முல்லை.
காவல் முல்லை 2 அப்படின்னு சொல்லும்போது காவலினுடைய இயல்பை பிறர் எடுத்து சொல்வது, சான்றோர்கள் சொல்வது காவல் முல்லை 2. அடுத்தது பேரான் முல்லை. பேரான் முல்லைன்னா என்ன? களத்தை தனதாக்கி கொண்டவனினுடைய வெற்றி சிறப்பு, அதுதான் பேராண்மை. அடுத்தது மரமுல்லை. மரமுல்லைன்னா என்னன்னா ரொம்ப கோபம், அரசன் வேண்டியதெல்லாம் கொடுக்குறான், அதை ஏற்றுக்கொள்ளாத மன்னவனுடைய உள்ள கொதிப்பு, அதுதான் மரமுல்லை. குடைமுல்லைன்னா என்ன அப்படின்னா மன்னனினுடைய கொற்ற குடையை புகழ்தல். வெற்றி பெற்றுட்டான், வெற்றி பெற்ற மன்னனினுடைய வெண்கொற்ற குடை, அந்த கொடை சிறப்பு குடைமுல்லை. கண்படை நிலை. ஜெயிச்சத்துக்கு பிறகுதான் மன்னன் தூங்குறான், தூங்கக்கூடிய அவனுடைய உறக்க அழகை, அந்த உறக்க செவ்வியை சொல்வது கண்படை நிலை. அவிப்பலி அப்படின்னா செஞ்சோற்றுக்கடனாக தன்னுடைய உயிரை களத்தில் பலியாக கொடுப்பவர்களினுடைய பற்றி சொல்றது அவிப்பலி. சால்பு முல்லை. சால்புனா என்னன்னா சான்றோர்களினுடைய சால்பினுடைய இயல்பை சொல்வது சால்பு முல்லை. அடுத்தது கிணைநிலை. கிணைநிலைன்னா என்னது அப்படின்னா உழவர்களினுடைய வேளாளர்களினுடைய நல்ல புகழை சொல்லி முழக்குதல் கிணைநிலை. பொருளோடு புகழல் அப்படின்னா இந்த மெய்யான பொருளை அடைதலை விரும்புவது. உலகத்தினுடைய ஆசைகளை நீக்கி, அந்த பொருள் மேலே உள்ள ஆசையை நீக்கி மெய்யான பொருளை அடைதலை விரும்புவது பொருளோடு புகழல். அருளோடு நீங்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வந்தடையக்கூடிய துயரங்களை கண்டு உலகப்பற்றை ஒழிந்தவர். இந்த உலகம் எவ்வளவு துன்பமயமானது அப்படின்னு நினச்சி இந்த உலகப்பற்றை ஒழித்து அப்படி பண்ணுறது தான் அருளோடு நீங்கள். இது வரைக்கும் நம்ம வாகை படலத்தில் உள்ள 32 துறைகளையும் நம்ம பார்த்துட்டோம். மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப திரும்ப படித்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு நினைவில் இருக்கும், இல்லைன்னா குழப்பம். இந்த வாகை படலத்தினுடைய திணையை ஒரு டைம் பார்த்துடலாம். அந்த திணை விளக்கம்: இலைபுனை வாகை சூடி இகன் மலைந்து அலைகடல் தானே அரசாட்டார்த்தன்று அப்படிங்கிறது வாகை திணையினுடைய விளக்கம். காணொலியை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.